ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் பகவான் 16வது மற்றும் 17வது ஸ்லோகத்தில் 4 விதமான பேர் பற்றி சொல்கிறாரு. 4 விதமானவர்களும் பகவான் கிட்ட பக்தி செய்ய வரவங்க. ஆனால் ஒவ்வொரு காரணத்துக்காக பக்தி செய்ய வராங்க. அந்த 4 ஒருத்தர் ரொம்ப சிறந்தவர்னு சொல்லி ஞானியே அந்த சிறந்தவர், அந்த ஞானிக்கு நான் பிரியமானவன், அது மட்டும் இல்லை எனக்கும் அந்த ஞானியே பிரியமானவன்னு பகவான் சொல்லி அந்த ஞானியோட பெருமையை இன்னும் ஃபர்தராக 18வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. என்னன்றதை பார்க்கலாம். உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதஸ்ஸஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். சர்வ ஏவ, இந்த எல்லாருக்குள்ளேயும்னு சொல்லும்போது இந்த 4 பேருக்குள்ளேயும் எந்த 4 பேர்? பகவான் கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்காக வேண்டி போகிறாங்க இல்லையா, அதாவது ஆர்த்தக இழந்த செல்வத்தை கேட்கறதுக்காக, அர்த்தார்த்தி புதுசாக செல்வம் வேணும்னு வேண்டுறதுக்காக, ஜிக்ஞாசு ஆத்ம அனுபவமே வேணும்னு கேட்குறவங்க, ஞானி பகவான்கிட்ட பகவானியே வேண்டுறவங்க. இந்த எல்லாருக்குள்ளேயும் ஏதே உதாராகா, இந்த எல்லாருமே முதல்ல வள்ளல்கள் தான். எதனால் வள்ளல்கள்னு பகவான் சொல்கிறாரு? பகவான் தானே வள்ளல், பகவான் தானே நமக்கு எல்லாமே கொடுக்குறாரு. என்ன போய் வேண்டுறோமோ அதை கொடுக்குறவர் வள்ளல்னா அப்போ அவரை தானே சொல்லணும். இவங்களையே சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா பல உலக பொருட்களுக்கு பின்னாடி போகாமல் ஏதாவது வேணும்னா பகவான்கிட்ட தானே வராங்க அவங்க எல்லாருமே. பகவான்கிட்ட அவங்க வேண்டுறதுனால தானே பகவான் கொடுக்க முடியுது, கொடுத்து அவர் வள்ளல்னு பேர் வாங்க முடியுது. அதனால ஒரு விதத்தில் இவங்களும் வள்ளல்னு பகவான் சொல்கிறாரு. சரி, இந்த 4 பேருமே வள்ளல்கள். ஆனால் இவங்களுக்குள்ள ஞானி தூ ஆத்மா ஏவ, ஞானி தான் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், ஒரு சந்தேகம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் தானே பகவான் பரமாத்மா இருக்காரு, அந்தராத்மாவாக இருக்காரு. அப்போ திடீர்னு பகவான் இந்த ஞானியை போய் ஞானி தான் எனக்கு ஆத்மான்னு சொல்கிறாருன்னா, மேமதம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். இப்போது நம்மளே பார்த்திங்கன்னா, இப்போது ஏதோ உலக இயல்பு இல்லைன்னா உண்மை அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய அபிப்பிராயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது போல் பகவான் பாருங்கள் எவ்வளோ இதுவாக சொல்கிறாருன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஞானி தான் இந்த ஞானிகள், இப்படிப்பட்ட இந்த ஞானிகள் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு. சஹி யுக்தாத்மா, அப்படிப்பட்ட ஞானிகள் தான் எப்போதும் என் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, என்கிட்டேருந்து பிரியாமலே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. மாமேவ அனுத்தமாம் கதிம், என் ஒருவனை மட்டுமே அடையணுன்ட்டு அவங்க அதே கதியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்படியும் யாருன்னு இருப்பாங்கன்னா, ஏன் நம்ம புராணங்கள்லேயே பார்க்குறோமே, பிரகலாதன் அப்படி தான் இருந்திருக்காங்க. அதே போல் ஆழ்வார்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க. அதனால் இந்த மாதிரி யாரும் இருக்க முடியாது அப்படின்னு இல்லை, ஆனால் அப்படி இருக்கிறது அரிது அப்படின்றது தான் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு, அவரை வேண்ட வரவங்க 4 பேர், அந்த 4 ஞானியே சிறந்தவங்க. அந்த சிறந்தவன் தான் எனக்கும் பிரியமானவன்னு சொல்லி அதோடு நிறுத்தாமல், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிறந்த ஞானி தான் எனக்கு ஆத்மா போலன்னும் பகவான் சொல்கிறாரு. அவ்வளோ பெருமையாக கொண்டாடுறாரு ஞானியை. தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.